சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய எமது காணொளியில் எஸ்கே கிருஷ்ணாவின் வழக்கு, ஜனாதிபதியுடன் சர்வகட்சி தலைவர் மாநாட்டில் இடம்பெற்ற முக்கியமான விடயங்கள், அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான சில விடயங்கள், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்ட விடயம் தொடர்பான விளக்கங்கள் என்பன இந்த காணொளியில் நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தின் சர்ச்சைக்குரிய யூடியூபராக கருதப்பட்ட எஸ்கே வீலோக் என்ற யூடியூப்பினுடைய நிறுவனராக உள்ள எஸ்கே கிருஷ்ணா தொடர்பில் தற்போது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஒன்று வெளியாகியுள்ளது. அவருடைய நிலை தற்போது கவலைக்கிடமான நிலையில் ஏற்பட்டுள்ளது. என்னவென்று பார்க்கின்ற போது இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிபதி அவருக்கான பிணையை இன்றைய தினமும் மறுத்து 24ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவருக்குரிய பிணை மறுக்கப்பட்டு 24ஆம் தேதி வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பதாக மல்லாகம் நீதிபதி இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்தார். இவர் மார்ச் மாதம் 9ஆம் தேதி அளவில் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்படுகிறார். பெண்கள் தொடர்பாக அத்துமீறி நடந்து கொண்டமை, அவருடைய அனுமதி இல்லாமல் காணொளி எடுத்தமை தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் அவருடைய காணொளி வைரலானதை தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட பெண்ணிடம் அது தொடர்பாக பேசுவதற்காக வருகை தந்த நிலையில் பிரதேச மக்களால் அவர் பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுகிறார். அதன் பின்னர் வழக்கு பல்வேறு கோணங்களில் திசை திரும்பி அவருடைய சொத்து குவிப்பு தொடர்பாகவும் அவருடைய பல்வேறு செயற்பாடுகள் தொடர்பாகவும் சந்தேகங்கள் எழ அது தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதற்காக பரிந்துரை போலீசாரால் சிறப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டு அவருடைய சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற இந்த நிலையில் தொடர்ச்சியாக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் அவருக்காக மார்ச் மாதம் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவர் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரை தற்பொழுதும் அவர் விளக்கமறியலில் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்படுகிறார். எனவே இவருக்கான பிணை தொடர்ச்சியாக நீக்கப்பட்டு கொண்டு வருகிறது. பிணை வழங்க முடியாமல் உள்ளது. அவருடைய சொத்து குவிப்பு தொடர்பாக இந்த வழக்குகள் இருப்பதன் காரணமாக இவருக்கான பிணை உயர் நீதிமன்றத்தில் தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுவதன் காரணமாக தொடர்ச்சியாக நீதவான் நீதிமன்றத்தில் இவருக்கான பிணை மறுக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இவர் தற்பொழுது 1 மாதத்துக்கும் அதிகமான காலப்பகுதிகள் சிறைச்சாலையில் வாழ்ந்து வருகிறார். இவருடைய பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் இவருக்கு ஆதரவான ஒரு தளம் புலம்பெயர் நாடுகளில் காணப்படுகிறது. இது தொடர்பாக அவர்களும் சில விடயங்களை தெளிவுபடுத்துகிறார்கள். இவருடைய குற்றங்கள் தொடர்பாகவும் போலீஸ் தரப்பும் சில விடயங்களை தெளிவுபடுத்துகிறது. தொடர்ச்சியாக 1 மாத காலமாக இவர் தற்போது சிறைச்சாலையில் இருக்கிறார். இதுவரை இவருடைய குற்றங்கள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவது காரணமாகவும் நீதிமன்ற வழக்கு இடம்பெற்று வருவதன் காரணமாகவும் மேலதிகமான விவரங்கள் இதில் பேச முடியாது. ஆனால் அவர் தற்பொழுது சிறைச்சாலையில் தொடர்ச்சியாக பிணை மறுக்கப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக மல்லாகம் நீதிபதி இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்தார். யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய உரை பாராளுமன்றத்தில் ஒளிபரப்பப்படுவதில்லை. சபாநாயகரின் கட்டளைக்கு இணங்க இந்த நடவடிக்கை பின்பற்றப்படுகிறது. 8 நாட்களுக்காக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் 8 அமர்வுகள் இவருக்கான காணொளி ஒளி ஆகிய ஒளிபரப்புகள் நீக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இறுதியாக அவர் பாராளுமன்றத்தில் பேசிய விடயம் தொடர்பாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் இந்த ஒட்டுக்குழுக்கள் தொடர்பாகவும் அனுர அரசாங்கத்தில் தமிழ் மக்களினுடைய இனப்படுகொலைக்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது என்பது தொடர்பாக கருத்துக்கள் தெரிவித்தார். உண்மையாக தமிழின துரோகிகளாக உள்ள கருணா மற்றும் டெலோ மற்றும் புளொட் சித்தார்த்தன் ஆகியோர், EPRLF சுரேஷ் பிரேமச்சந்திரன், டக்ளஸ் தேவானந்தா ஆகிய ஒட்டுக்குழுக்களின் தலைவர்கள் இந்த தமிழ் மக்களினுடைய பச்சைத்தனமான துரோகத்தனத்தை செய்தவர்கள் எனவும் இவர்கள் முதலில் தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டும் என அவர் ஒரு கோரிக்கையை பாராளுமன்றத்தில் முன்வைத்தார். அத்துடன் அனுர அரசாங்கம் ஒருபோதும் பட்டளந்த விவகாரத்தை கையில் எடுத்த அவர்கள் தமிழ் மக்கள் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பாக ஒருபோதும் பேச மாட்டார்கள் என்பதையும் சபையில் ஆணித்தனமாக தெரிவித்தார். அது தொடர்பான காணொளி இணைக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் மாலை வணக்கம். செந்தன செல்வன், கரிகாலன், வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நான் இந்த நியாயம் என நீங்கள் கேட்கின்ற இந்த விவாதத்திலே கலந்து கொள்வதிலே நான் மிக பெருமை அடைகிறேன். என்னவென்றால், என்னுடைய தமிழ் இனத்திற்கென்று ஒரு கடவுள் இருந்தால்
இதுவரை அது மனிதனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் என்னுடைய தமிழினத்துக்கு ஒருவன் இருந்தால் அந்த தமிழினத்தின் காவலன் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன். அதேபோல் உங்களுடைய இந்த 159 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காகவும் இதே நேரம் இந்த அரசியலால் கொலை செய்யப்பட்ட உங்களுடைய சகோதரர்களுக்கும் ஒரு தெய்வம் இருந்தால் அதுதான் ரோகண விஜயவீர. இந்த 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இருவருமே அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளுக்காக தங்களுடைய குரலை எழுப்பி தங்களுடைய குரலை இந்த மண்ணுக்காக ஆகுதியாக கொடுத்தவர்கள். என் வழியில் நின்ற என் 44,000 என்னுடைய தெய்வங்களுக்கும் இந்த நிமிடத்திலே நான் இவற்றை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு தெரியும் 1980 இந்த விவாதத்திலே முக்கியமான விடயம் என்னென்றால் 1983ஆம் ஆண்டு நடந்த இனக்கலவரமோ அல்லது அதற்கு பிறகு நடந்த எங்களுடைய யாழ்ப்பாண பொது நூலக எரிப்போ நீங்கள் இதுவரை குறிப்பிடவில்லை. அது தவிரவும் நான் இங்கே சொல்ல விரும்புவதென்றால் 2009ஆம் ஆண்டு உங்களுக்கு 40,000 உங்களுடைய சகோதரர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்கின்ற வலிகை உணர்கின்ற ஒரு சகோதரர்களாக உங்களிடம் கேட்கிறேன். 3 லட்சம் மக்கள் முள்ளிவாய்க்காலிலே கொலை செய்யப்பட்ட விவாதத்தை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் இங்கே இனத்துக்கிடையிலான பிரச்சனை இருக்கிறது. இங்கே ஒரு இனம் உண்மையான இனமாக இன்னொரு இனத்தை நேசிக்கவில்லை. சிங்கள இனம் எங்களுடைய தமிழினத்தை நேசிக்கவில்லை. ஆனால் ஒரு தமிழனாக ஒவ்வொரு சிங்கள ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் நேசிக்கிறேன். உங்களுக்கும் தெரியும் நான் உங்களோட இவ்வளவு பழகுகிறேன் என்று. ஆனால் அது மட்டுமல்ல, என்னுடைய தேசிய தலைவர் செந்தன செல்வனின் புதல்வன் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் அவர்களை இதயத்திலே 3 துளைகள் உள்ள படம் வழியால் வந்தபோது உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய அதான் சொல்வார்கள் தமிழிலே, தனக்கு வந்தால் ரத்தம் இன்னொருத்தனுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்று. அவ்வாறான ஒரு நிலைமை தான் நீங்கள் இருக்கிறது. சற்று உங்களுடைய ஆழமான மனதை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அவற்றிலே ஒரு கவலை இல்லையா என்று. அது மட்டுமல்ல, இசை பிரியா அவ்வாறு இவ்வளவோ அதையெல்லாம் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய இல்லை, நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள். முக்கியமாக இதிலே சொல்ல வேண்டியது, கடந்த கால அரசாங்கங்களோடு இருந்து ஒரு ஒட்டுக்குழுவாக இயங்கிய கருணான், பிள்ளையான், டக்ளஸ் தேவானந்தா, புளொட் சித்தார்த்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற ஒட்டுக்குழுக்கள் தமிழ் இனத்தை கேவலமாக விபச்சாரம் செய்து தமிழ் இனத்தை காவாலித்தனமாக பாதைகளிலே மண்டேன் குழு என்று சொல்லப்படுகின்ற குழுக்களால் வவுனியாவிலே புலட் சித்தார்த்தன் எல்லாருமே எல்லா அரசியல்வாதிகளும் எரித்தார்கள், கொன்றார்கள், புதைத்தார்கள். சிங்கள இனம் தமிழ் இனத்துக்கு செய்தது போன்றது. அதே மாதிரியே தான் தமிழினத்திலே இருக்கிற ஒட்டுக்குழுக்களை பாவித்து சிங்கள அரசாங்கங்கள் தமிழரை கொண்டு குவித்தது. இன்றை வரைக்கும் நீங்கள் பிள்ளையானை பிடித்திருக்கிறீர்கள், கருணாவை பிடிக்கவில்லை. எல்லாத்தையும் மறப்போம். என்ன கவலை என்றால் நீங்கள் எல்லாவற்றையுமே கதக்கிறீர்கள். ஆனால் தற்போது உங்களுடைய பாராளுமன்ற பிரதம கொறடா எங்களுடைய பிமல் ரத்நாயக்க ஒரு தமிழ் பேசும் பாராளுமன்ற சுயேட்சை குழு உறுப்பினருக்கு மாபெரும் துரோகம் ஒன்றை செய்திருக்கிறார். அது என்னவென்றால், இந்த சபையிலே நான் கதைக்காத ஒரு விடயத்தை, இந்த சபையிலே சுவஸ்திகா அருள்லிங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டத்தரணியை பற்றி இந்த கான்சார்ட்டிலே எடிட்டட் அல்லது நுண் எடிட்டட் இந்த 2மே இல்லாத ஒரு விடயம் ஒன்றை நான் சொன்னதாக நான் இல்லாத நேரத்திலே சபாநாயகருக்கு சொல்லி என்னுடைய இப்போது பாருங்கள், உங்களுக்கு வெள்ளையாக திரை தெரியும். ஏனென்றால் இன்னொரு காலம் போய் 1 வருடம் போகுது, நான் எழும்பும் போது இங்கே லைட்கள் அணைக்கப்படும். நான் அதுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் சொல்கிறேன். ஏனென்றால் இந்த பிமல் ரத்நாயக்க எங்களுடைய நன்றி இந்த பாராளுமன்ற சபாநாயகருக்கு நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு மனதையும் தொட்டு பாருங்கள். நீங்கள் எழும்பும் போது இவ்வாறு வெள்ளையாக நீங்கள் கதைப்பது இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். ஆனால் நான் உங்களோட மனமறிந்து கேட்கிறேன், நான் கதைக்காத ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்திலே உங்களுடைய பிமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார். அது இந்த பீனைல் கோட் 1990 செக்ஷன், பீனைல் கோட் 190 செக்ஷன் படி பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்டிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லாத ஒரு விடயத்தை சொன்னதாக சொல்லி அதை சபாநாயகருக்கு சொல்வது என்பது உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். உங்களால் உங்கள் பிமல் ரத்நாயக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடிந்தால் நீங்கள் உண்மையான ஜேவிபி. ஆனால் நீங்கள் இப்போது என்பிபி. ஆகவே எனக்கு சரியான கவலை. இந்த பிமல் ரத்நாயகை நான் கேண்டீன்ல கேட்கிறேன், ஐயா மா மூக்கரை வரதக்கராத மங் கதாகிரம நிதியாக ஐ கியூவே கீழ நான் சொல்லாத ஒன்றை ஏன் சொன்னீர்கள் என்று நான் ஒதுமாட கதாகரன் பேக்கிலேனோ மேவகே பாலிடிக்ஸ். இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் தான் உங்களுடைய அரசாங்கம். நீங்கள் இப்போது நீதி கேட்கும் போது இதே கதிரையிலே உங்களுடைய ஜனாதிபதி ஒரு காலத்தில் இருந்தவர். இதே கதிரையிலே இந்த கதிரைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. ஆனால் என்னுடைய வெள்ளை ஒளி தெரிகிறது. எனக்கு அது கவலை இல்லை. உங்களுடைய மனச்சாட்சியை தட்டு கேட்கிறேன்.
உங்களால் முடிந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்தால். இது உச்ச நீதிமன்றத்தால் இந்த பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்டில் இருக்கிறது, செக்ஷன் ஏல இருக்கிறது. நான் அதையும் வாசிக்கிறேன். ஒரு நிமிடம், ஒரு 20 செகண்ட் எக்ஸ்ட்ராவா தாருங்கள். செக்ஷன் ஏல பார்ட் ஏல இருக்கிறது. willfully publishing any false or prevented report of any debate or proceeding of parliament or committee, or willfully misrepresenting any speech made by a member in parliament or in a committee. யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்காத ஒரு விடயத்தை கதைத்ததாக இந்த பாராளுமன்றத்திலே ஒருவர் சபாநாயகருக்கு சொல்வாராக இருந்தால் பீனல் கோட் செக்ஷன் 190 படி தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். உங்கள் மனச்சாட்சியை கொண்டு சொல்லுங்கள், நீங்கள் உங்களால் உங்களுடைய விமல் ரத்னாவை தண்டிக்க முடியுமா என்று. இல்லை, பின்னாடி செகண்ட் சார் கூட நான் நினைக்கிறேன் இது ஒரு சாதாரணமான சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினரை தாங்க முடியாமல் உங்களுடைய 150 எம்பிக்களும், இது உங்களுக்கு ஒரு அவமானம். இந்த அவமானத்தை நிவர்த்தி செய்யுங்கள். நான் நீதிமன்றம் செல்வதாக இருக்கிறேன். இந்த நீதிமன்றத்திலே இவை நான் வெல்லுவேனாக இருந்தால் நீங்கள் சொன்ன அவ்வளவு உண்மைகளும் பொய்யாகும். உங்களுடைய விமல் ரத்நாயகவுடன் ராமநாதன் அர்ச்சுனா சொல்வதாக சொல்லிவிடுங்கள். நன்றி, வணக்கம். இதே நிலையில் நேற்றைய தினம் சர்வகட்சி மாநாடு ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெறுகிறது. அந்த சர்வகட்சி மாநாடு ஏன் என பார்க்கின்ற போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கைக்காக 44% ஏற்றுமதி வரியை விதிக்கிறார். இதன் காரணமாக இலங்கையினுடைய பொருளாதாரம் ஏற்கனவே வீழ்ச்சியடைந்த நிலையில் காணப்படுகின்ற நிலையில் இந்த வரி விதிப்பு மேலும் பலத்த அடியை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக சர்வகட்சி மாநாட்டை கூட்டி அவர்களுடைய ஆலோசனையை பெறும் விதமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்துக்கு கட்சி சார்பாக சுயேட்சை உறுப்பினராக உள்ள அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய கட்சி சார்பாக சென்றிருந்தார். இதேவேளை தமிழரசு கட்சி சார்பாக சாணக்கியன் சென்றிருந்தார். அதே நேரம் ஞானமுத்து ஸ்ரீநேசன், சிவஞானம் ஸ்ரீதரன் கொழும்பில் இல்லாததன் காரணமாக ஞானமுத்து ஸ்ரீநேசன் அங்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் அவருக்காக ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்களின் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் கட்சிக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கு ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஏற்கனவே சென்றிருந்த நிலையில் சாணக்கியன் வருகின்ற போது அவருக்கான ஆசனம் இல்லாமல் இருந்தது. அங்கு ஒருவருக்கு தான் கட்சி அடிப்படையில் ஒருவருக்கு தான் ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற பேச்சு அடிபட தொடங்குகின்ற போது சஜித் பிரேமதாசா அவர் தமிழரசு கட்சியின் பிரதிநிதியாக சாணக்கியன் வரவில்லை, என்னுடைய பிரதிநிதியாக சாணக்கியன் வந்துள்ளார் என தெரிவித்திருக்கிறார் அந்த கூட்டத்தில். இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் அதற்கு பின்னர் வருகின்ற போது அவருடைய ஆசனத்தில் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இருந்திருக்கிறார். இதன் காரணமாக அர்ச்சுனா ராமநாதன் பின் ஆசனத்தில் இருந்ததாகவும் பின்னர் ஜீவன் தொண்டமான் உரையாற்றிய பின்னர் அவருடைய ஆசனத்தில் ஜீவன் தொண்டமான் அவரை அமர வைத்துவிட்டு பின்னுக்கு சென்றதாக அர்ச்சுனா ராமநாதன் தெரிவிக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க அங்கு நடந்த விடயம் என்னவென்பதுதான் முக்கியம். வரி விதிப்பு தொடர்பாக பல்வேறு தரப்பினர்களாலும் அங்கு பரஸ்பரமாக பேசப்பட்டது. அமெரிக்காவினுடன் பேச வேண்டும், இது தொடர்பாக நாங்கள் சலுகைகளை எதிர்பார்க்க வேண்டும், அந்த சலுகைகளை அமெரிக்காவிடம் கேட்க வேண்டும். ஏனெனுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இந்த வரிச்சுமையானது மேலும் நம்முடைய ஆடைத்துறை மற்றும் பல்வேறு ஏற்றுமதி சம்பந்தமான விடயங்கள் 30% அதிகமான ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு செல்கின்றது. எனவே இது பலத்த அடியை ஏற்படுத்தும். எனவே அது தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெற வேண்டும் என அனுரகுமார திசாநாயக்கவிடம் பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுக்கும் முடிவுகளை ஜனாதிபதியிடமும் அமெரிக்காவிடமும் ஒப்படைப்பதற்காக ஒரு அறிக்கை ஒன்றை கடிதத்தின் ஊடாக அவர்கள் பேசிய விடயங்கள் தொடர்பாக இருந்ததற்கு லெட்டர் பேட் ஒன்றை உருவாக்குகிறார்கள். அந்த லெட்டர் பேட்டில் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி, ஒரு நாடு ஒரு தேசியம் என்ற அடிப்படையில் அந்த லெட்டர் பேட்டினுடைய முகப்பு காணப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த முகப்பு தொடர்பாக உடனடியாகவே சாணக்கியன், அர்ச்சுனா ராமநாதன் ஆகிய இருவரும் தம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் வரி விதிப்பு தொடர்பாகவே பேச வந்துள்ளோம், அதற்கு நாங்கள் இந்த லெட்டர் பேட்டில் நாங்கள் கையெழுத்திடுகின்ற போது நாங்களும் இந்த ஒரே நாடு ஒரே தேசம் என்ற கொள்கையை ஆதரிக்கின்றோம் என வெளியில் நீங்கள் பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவானதாக அமையும். எனவே அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை அங்கு தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். இருப்பினும் அந்த லெட்டர் பேட் அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டு தேசரி ஜெயசேகர மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொருவருடைய இருவருமே அந்த லெட்டர் பேட்டை உருவாக்கினார்கள். எனவே அது கையெழுத்திட்டு அவர்கள் அனைவரும் அன்று வந்து இந்த அனைவரும் அந்த லெட்டர் பேட்டிலே கையெழுத்திட்டுள்ளதாக இவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தாங்கள் இணங்கவில்லை, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக சாணக்கியனும் அர்ச்சுனா ராமநாதனும் தனிப்பட தமது கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக பேசுகின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். நம்முடைய
பயங்கரவாத தடை சட்டங்கள் நீங்கள் நீக்கப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை மிக விரைவாக மேற்கொள்கின்ற பட்சத்தில் அமெரிக்காவிடம் பிச்சை எடுப்பதற்கு பதிலாக புலம்பிய தமிழர்கள் பலர் முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். தன்னிடம் ஒரு தொழிலதிபர் தற்போதும் தொடர்பு கொண்டதாக சில விடயங்களை அங்கு அவர் சிங்களத்தில் தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்ற பட்சத்தில் தமிழ் புலம்பெயர் முதலீட்டாளர்கள் எந்தவித அச்சமுமின்றி தமது முதலீடுகளை மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும் என குறிப்பிடுகின்ற போது அனுரகுமார திசாநாயக்க இவருடைய கருத்துக்கு பின்னர் கருத்து தெரிவிக்கின்ற போது புலம்பெயர் தமிழர்களையும் தமிழ் மக்களையும் நக்கலாக பேசுகின்ற வகையில் சில கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறு என்ன கருத்து தெரிவித்தார் என்று பார்க்கின்ற போது அனுரகுமார திசாநாயக்க இந்த புலம்பெயர் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் என்னுடன் புகைப்படம் எடுப்பதற்கு, அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அல்லது ஜனாதிபதி ஒருவரிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு தாங்கள் இந்த திட்டங்களை செய்ய போகின்றோம், இவ்வாறு முதலீடு செய்ய போகின்றோம் என்று வருவார்கள், பேசுவார்கள். என்னுடன் பக்கத்தில் இருந்து படம் எடுத்துவிட்டு அதற்கு பின்னர் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எந்தவிதமான தொடர்பும் என்னிடம் கொள்வதில்லை, அப்படியே சென்று விடுவார்கள். படம் எடுப்பதற்காக மட்டுமே வருகிறார்கள். அந்த படத்தை வைத்து சர்வதேச நாடுகளில் அவர்கள் இருக்கும் நாடுகளில் தாங்கள் இவ்வாறு முதலீடு செய்ய போகின்றோம் என பல்வேறு தரப்பினரிடமும் கூறி பணத்தை பெற்று கடனை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஏகபோகமாக வாழ நினைக்கிறார்களே தவிர எந்த புலம்பெயர் தமிழர்களும் என்னுடன் வந்து படம் எடுப்பதற்கு மட்டுமே நிற்கிறார்களே தவிர அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை. படம் எடுப்பதற்காக செய்பவர்களை இங்கு கதைக்க வேண்டாம் என நக்கலாக ஒரு கருத்தை புலம்பெயர் தமிழர்கள் சார்பில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அந்த இடத்தில் முன்வைக்கின்றார். இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன், இல்லை, நீங்கள் அவ்வாறு கூற முடியாது, உங்களுக்கு இக்கட்டான நிலையில் கோவிட் காலத்தில் நாடு வங்குரோத்து நிலையில் இருந்த போது நல்லூர் திருவிழாவுக்கு எத்தனை புலம்பெயர் தமிழர்கள் வருகிறார்கள், வருவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்திருந்தீர்கள். அவ்வாறு பார்த்திருந்த நீங்கள் இவ்வாறு கதைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் இன ரீதியான பிளவை அல்லது தமிழர்கள் இன ரீதியாக சிறுபான்மையினராக இருப்பதன் காரணமாக இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதாக அவர் அந்த இடத்தில் தன்னுடைய மறுதலைப்புகளை அங்கு முன்வைக்கின்றார். இவ்வாறாக நகர்ந்து செல்கின்ற நிலையில் அனுரகுமார திசாநாயக்க பின்னர் குறிப்பிடுகிறார். அப்பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அந்த இடைநடுவில் பேசுகின்ற போது குறிப்பிடுகிறார், அப்படி என்றால் நீங்கள் நேரடியாக பெரும்பான்மையினத்தவர்கள் அங்கு புலம்பெயர் தமிழர்களுடன் உறவுகளை கொள்வதில் சிக்கல் இருந்தால் அவர்களுக்கு இடைநடுவராக ஜனாதிபதி, அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்க தரப்புக்கும் புலம்பெயர் தமிழர்கள் முதலீட்டாளர்கள் தரப்புக்கும் நடுவில் இடைத்தரகராக நான் இருக்கின்றேன். என்னை அடிப்படையாக கொண்டு இந்த கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொண்டு நாட்டை முன்னேற்றலாம் என குறிப்பிடுகிறார். இது தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்க, இது தொடர்பாக நாங்கள் யோசிக்கலாம், இது தொடர்பான திட்டங்களை நாங்கள் பின்னர் பேசலாம். நான் 17ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்றேன், 13ஆம் தேதி மன்னார் வருகின்றேன். யாழ்ப்பாணம் வருகின்ற போது உங்களுடன் இது தொடர்பாக கலந்துரையாடி ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவினை எடுக்கலாம் என்ற தொனியில் பேசியிருப்பதாக அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய முகப்புத்தகத்தில் வெளியிட்ட காணொளிகளில் சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இவ்வாறான நிலையிலேயே இந்த சர்வகட்சி கூட்டம் இடம்பெற்று முடிவடைந்துள்ளது. குறிப்பாக அங்கு அனுரகுமார திசாநாயக்க அனைத்து தரப்பினுடைய கருத்துக்களை கேட்ட பின்னர் தங்களுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பாகவும் அங்கு அவர்களுடைய கருத்துக்களில் என்னென்ன சிக்கல்கள் இருந்தது என்பது தொடர்பாகவும் தமிழ் மக்கள் தொடர்பாக சில நக்கலான கருத்துக்களையும் தெரிவித்து அந்த கட்சி கூட்டம் முடிவடைந்தது. தற்பொழுது கிடைத்த முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுவது ரணில் விக்ரமசிங்கவை லஞ்ச ஆணைக்குழு விசாரணைக்காக அழைத்துள்ள நிலையில் அவர் அதனை ஏற்றுக்கொண்டு நான் விசாரணைக்கு தயார் என பகிரங்கமான அறிவிப்பொன்றை சற்று முன்னர் விடுத்திருக்கிறார். என்ன விடயத்துக்காக இந்த லஞ்ச ஆணைக்குழுவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்படுகிறார்? சாமர சம்பத்தின் விடயம் தொடர்பாகவே இவர் லஞ்ச ஆணைக்குழு சாத்துதல்கள் தொடர்பான ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக அவருக்கான அழைப்பாணை விடுக்கப்படுகிறது. சாமர சம்பத் மாகாண முதலமைச்சராக இருக்கின்ற போது நிதி கையாடல் இடம்பெற்றதாக அவர் தற்போது பாராளுமன்ற உறுப்பினரில் எதிர்க்கட்சியினர் ஆளுங்கட்சியாக உள்ள அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கும் ஒருவராக சாமர சம்பத் இருக்கிறார். எனவே ரணில் விக்ரமசிங்க சில தினங்களுக்கு முன்னர் சாமர சம்பத் கைது செய்யப்படுகிறார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தை விடுகிறார். சாமர சம்பத்தினுடைய கைதில் பின்னணி ஒன்று இருக்கின்றது, அவர் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக நிச்சயம் கேள்வி எழுப்ப வேண்டும், அவருடைய கைதில் சூழ்ச்சி இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் அவருடைய கருத்து தொடர்பாக அவருக்கும் இவர் சாமர சம்பத்தின் ஊழலுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்ற அடிப்படையில் தற்போது விசாரணைகள் மேற்கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது அவர் உவா மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார், ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன இருந்தார்.
ரணில் விக்ரமசிங்கவின் ஒப்புதலின் அடிப்படையில் மைத்ரிபால சிறிசேன சுற்றறிக்கை ஒன்றை விடுக்கிறார். மாகாண சபை நிதிகளானது சாதாரணமான அரச பணம் போல் செலவிட வேண்டும். அவ்வாறு செலவிடாத பணம் வைப்பிலிடப்படக்கூடாது, உடனடியாக திருப்பி அனுப்பப்பட வேண்டும். ஒன்றில் நிதியமைச்சிடம் அந்த பணம் திருப்பி அனுப்பப்பட வேண்டும், இல்லையெனில் மாகாண நிதியமைச்சிடம் அந்த பணம் இருக்க வேண்டும். அதை தவிர்த்து மாகாண முதலமைச்சர்கள் தனிப்பட்ட ரீதியில் வைப்புகளிலேயோ நிலையான வைப்புகளிலேயோ அந்த பணத்தை வைத்திருக்க முடியாது. அவ்வாறு வைத்திருந்தால் அது சட்டவிரோதமான குற்றம் என ஒரு சுற்றறிக்கை வெளியாகின்றது. இந்த நிலையில் அப்போது இந்த முதலமைச்சர்கள் ஜனாதிபதியுடனும் தன்னுடனும் தொலைபேசியுடன் இது தொடர்பாக சில கருத்ததாகவும் சாமர சம்பத்தும் இது தொடர்பாக தன்னிடம் கதைத்ததாகவும் உடனடியாக அவர்கள் அவ்வாறு இருந்த வைப்பில் இருந்த தொகையை அனுப்புகிறார்கள். அவ்வாறு வைப்பில் இருந்த தொகையை வெளியே எடுக்கிறார்கள். இது வெளியே எடுத்து அந்த வைப்பில் இருந்த தொகை திருப்பி அனுப்பப்படுகிறது. இவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த தொகையை நிதி மோசடி செய்யப்பட்டதாக தற்போது குறிப்பிடப்படுகிறது. அந்த காலத்தில் இது தொடர்பான விசாரணை தற்போது தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சராக உள்ளவர் அப்பொழுதே இது தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டும் என தன்னிடம் கேட்டதாகவும், அது தொடர்பாக தான் விசாரிக்க முடியாது, லஞ்ச ஆணைக்குழுவிடம் சென்று முறைப்பாடு அளியுங்கள் என அப்போதுதான் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் ஆனந்த விஜய் முனி சொய்சா குறிப்பிட்ட கருத்துக்கள் தொடர்பாக அவர் குறிப்பிட்டதாகவும், தற்போது அவர் அமைச்சராக இருக்கின்றார். எனவே இவர் தொடர்பாக தற்போது லஞ்ச ஆணைக்குழுவில் வழக்குகள் தொடரப்பட்டு சாமர சம்பத் கைது செய்யப்படுகிறார். இந்த கருத்தையே ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். எனவே தற்பொழுது தொடர்பாகவே லஞ்ச ஆணைக்குழுக்கு தற்பொழுது அவர் அழைக்கப்பட்டுள்ளார். தான் விசாரணைக்கு தயார் என ரணில் விக்ரமசிங்கவும் தெரிவித்துள்ளார்.